வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்கிற ஒரு வெஜிடபிள் பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொரியல், அதாவது இந்த காய்க்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா காராமணி அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டமின் சி, ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிற கண்டென்ட்டு இந்த பொரியல் நம்ம கண்டினியூஸாக சாப்பிடும்போது ஒரு சில ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமாக இருக்கும். இது சாப்பிடும்போது அந்த ஃபேஸ் வந்து சுருக்கம் வந்து போக்குறதுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணி இதேமாரி கட் பண்ணி வச்சுட்டு இதுக்கு தேவையான வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம அரிஞ்சு வச்சிடலாம். பொரியல் பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிட்டு அதை பொரிய விடலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியும் போது பச்சை மிளகாய், வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையை பிச்சு போட்டுடலாம். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு மேலே வதக்கணுங்கிறத அவசியம் இல்லை. ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் வதக்குனீங்கன்னா போதும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, டக்குன்னு அடி பிடிச்சிக்கும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ இதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டிருக்கோம். ஏன்னா பொரியலுக்கு பாசிப்பருப்பு இல்லைனா பச்சைக்கடலை பருப்பு போடுவாங்க. கூட்டுனா நம்ம துவரம் பருப்பு நம்ம இது பண்ணி போடுவோம். ஸோ நம்ம பாசிப்பருப்பு போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதேமாரி ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த காராமணி வெஜிடபிளை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிறதுக்கு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பொரியலை பொறுத்தவரையும் டேஸ்ட் வரணும் அப்படின்னா உப்பு மட்டும் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் வந்து அப்புறம் தான், நல்லா வதக்கினதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணோம். இந்த உப்பு நம்ம போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். அப்போ தான் அதில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு உங்களுக்கு சாப்பிடும்போது பொரியல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதேமாரி விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு காயை. இப்போ இதில் மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறது நல்லது. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இந்த மிளகாத்தூள், மஞ்சள் தூள் வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஆட் பண்ணி பொரியலை நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா பொரியல் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அடியில். இப்போ மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் அதுக்கு பச்சை ஸ்மெல், அந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்பவும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது, பொரியல் டேஸ்ட் இல்லாமல் போயிடும். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்தமாரி நம்ம தட்டி விட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். மூடிட்டு மீடியம் இல்லாட்டி சிம்மில் தான் வைக்கணும். பொரியல் அதாவது சூப்பராக வெந்துடும். வேகும்போது நீங்கள் அதேமாரி அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அதேமாரி அப்பப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிண்டி பாருங்கள். ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே பொரியல் ரெடி ஆகிடும். வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் லைட்டாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். ஒரு சில பேர் காரசாரமாக சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த பெப்பர் நம்ம அதிகமாக ஆட் பண்ணாலும் நம்ம சளி, இருமலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு ஆட் பண்ண வேண்டாம், பெரியவங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பெப்பர் தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கூட மல்லித்தலையாக கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கி வச்சிடறது தான். சூப்பரான ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்கிற காராமணி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.